என்னாச்சுமா? அம்மா கனவு காண்றியா? ரொம்ப பயமா இருக்கு. அவரை தடுக்கணும். காலையில தான் புது ஷூ வாங்கினேன். சுத்தம். வாங்க பாஸ், வாங்க வாங்க வாங்க. கவனமா இருங்க. இங்க ஒரே சேரு சங்கதிமா இருக்கு. நீங்க எதுக்கு அங்க வரணும்? நீங்க காருக்குள்ளே வெயிட் பண்ணுங்க. நான் எதுக்கு இங்க? நான் அந்த ஆர்கிடெக்ட் இங்க வர வைக்கிறேன். ஏய் சுபா, அங்க என்ன பண்ற? இங்க வா, பாஸ் வந்திருக்காரு. ஏய் ஏய் வா, அங்கே போலாம். சரி, இந்த இடத்துல பள்ளம் தோணுங்க. நீங்க கவனிச்சுக்கங்க, நான் இது வந்துடுறேன். பாஸே வந்திருக்காரு உன்னை பாக்க. மிஸ்டர் சாங், 14 மாடி கட்டடத்தை 8 மாசத்துல கட்டி முடிக்கிறது இட்ஸ் a difficult task. என்ன பொறுத்தவரை All right, I know that. ஹேய் டேக் இட் ஈஸியா. நீ என்ன பெரிய மாளிகையா கட்ட போற? 14 மாடி கட்டடம் தானே கட்ட போற. மிஸ்டர் ஸ்பார்க், உங்க வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் ஒன்னும் சூப்பர் மேன் இல்ல. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் கோச்சுக்கிறாரு? ஏய் விடு. என் வாழ்க்கையில நான் இந்த பில்டிங்கை என் கனவு மாளிகையா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு என் லட்சத்தை புரிஞ்சுக்கணும். இன்னும் பேங்க் வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குறேன். 8 மாசம்னா ரொம்ப கஷ்டமான காரியம். செஞ்சாகணும். நீ நினைச்சா முடியுமே. நல்ல யோசி. டைம் இஸ் மணி. செஞ்சு முடிச்சே ஆகணும். பாஸுக்காக, நம்ம கம்பெனிக்காக. பில்டிங் சேஃப்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே பொறுப்பு. ஏய், பாஸுக்கு எதிரா பேசுறது பேட் மேனர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சேஃப்டி தான் முக்கியம். ஏய், நான் எப்பவுமே பாஸோட சைடு தான். பாஸோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். மிஸ்டர் ஸ்பார்க், உங்க பாஸோட நீங்க ஒட்டிக்கங்க. இங்க இன்சார்ஜ் நான் தான். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏய் போதும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் டூ மீ தி ஃபேவர். ஆனா நான் இதை ஏதோ லாபத்துக்காக பண்றேன்னு நினைக்காதீங்க. இது என் வாழ்க்கையோட கமிட்மெண்ட். நீங்க நினைச்சா பண்ணலாம், உங்களால பண்ண முடியாதா என்ன? பாம்புங்க, ஐயோ பாம்புங்க, 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 பாம்புங்க. இல்ல, ஏன் இப்படி கத்துற? அந்த குழிக்குள்ள நிறைய பாம்புங்க. ஏய் விளையாடாத, உண்மையை சொல்லு. உண்மையை தான் சொல்றேன். அங்க உண்மையாவா? கடிச்சா உயிர் போயிடும். பாருங்க பாஸ். ஓ மை காட், அவ்வளவு பாம்புங்க. போய் உடனே ஃபயர் பிரிகேட கூப்பிடுங்க. சரிங்க சார். அப்ப சொல்லிட்டு வரேன். நோ, நாமளே எல்லாத்தையும் போடுவோம். ஃபயர் பிரிகேடியர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்ட் பாஸ். ப்ராஜெக்ட் மட்டும் லேட் ஆகவே கூடாது. ஏன்னா டைம் இஸ் மணி. பாம்புங்களை நாமளே கொன்னுடுவோம். மிஸ்டர் சாங், இவ்வளவு பாம்புகளை கொல்றது ரொம்ப பாவம். ஃபயர் பிரிகேட கூப்பிடலாம். சொல்றதை கேளுங்க, கொல்லாதீங்க. ஷட் அப். நான் சொன்னதை செய்யுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் போங்க, போங்க. கொல்லுங்க, சீக்கிரம் கொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. பாம்புகளை கொல்லாதீங்க, அது பழி வாங்கும். நான் சொல்றத கேளுங்க. என்ன உளறீங்க? அம்மா கனவுல நிறைய பாம்புக்கு வந்துச்சா, ரொம்ப பயந்துட்டாங்க. முட்டாளுங்க, கனவு கண்டாளுங்க. போங்க இங்க இருந்து. ஹரி அப், ஹரி அப், குயிக். வேண்டாம், சொல்றத கேளுங்க. அது பழி வாங்கும். வேண்டாம். கடவுளே, அவரை மன்னிச்சிரு. புத்த பகவானே, என் புருஷன் தெரியாம செஞ்ச தப்ப நீங்க தான் மன்னிக்கணும். அவர் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்க. புத்த பகவானே, அவரை மன்னிச்சிருங்க. அவரை தண்டிச்சிடாதீங்க. நீங்க தான் அவரை காப்பாத்தணும். புத்த பகவானே.
லேட் ஆச்சு சுஃபா. அம்மா புத்தர் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வெளியே போய் பேசலாம். பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு நீங்க தான் நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுளே. வாழ்க்கையில நாம காரணம் இல்லாட்டியும் ஏதோ ஒரு வகையில துன்பங்களுக்கு ஆளாயிடும். அதான் என்ன புரியல. சுஃபா, ஏன் சோகமா இருக்கீங்க? எங்க ஃபேமிலி உங்களுக்கு பிடிக்கலையா? அம்மா இப்பவும் கடவுள் மேலேயே பைத்தியமா இருப்பாங்க. பக்திக்கு நான் எதிரி இல்ல. அதே சமயம் உங்க அம்மா போல பைத்தியமா இருக்க கூடாது. உங்க அப்பா தன் காரியம் முடியணும்னா எதை வேணாலும் செய்வாரு. கொடூரமா இருந்தா. சுஃபா, நீங்க சொன்னது சரிதான். எங்க ஃபேமிலி எதுக்கே பிடிக்கலதா. ஏய், நான் சொன்னது தப்பு இல்லையே. கரெக்ட். ஆனா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதை இப்பவே சொல்லுங்க. என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நீங்க சொல்லலன்னா நான் எங்க அப்பாவே கேட்டுக்கிறேன். பிராங்கா சொன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா ஒரு விஷயம், உங்க அப்பா கிட்ட பணம் இருக்கிறதால உங்ககிட்ட கர்வம் இருக்கு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸை பாதிக்குது. என்ன சொல்றீங்க? பணம் இருக்கிறது தப்பா என்ன? சாங், பணம் இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த பண திமிருனால அடுத்தவங்களை பாதிக்கிறதான் தப்பு. ஃபார்ம். பாப்போம். ஓகே. வாவ், இந்த சூப் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது நானே வைத்த சூப். நீங்க எல்லாரும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். கறி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி யாராவது டேஸ்ட் ஆக்கி கொடுத்தா மில்லி மில்லியா ஊத்தி எடுக்கலாம். இது போட்டாச்சு. அப்புறம் பலான ஏய், இப்ப உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். உள்ள போன சூப்பு நல்லா வேலை செய்தா? பரவாயில்லையே, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். ஏய், நீ ட்ரில் ஸ்டேஷன்ல உனக்கு நைட் டியூட்டி போட்டுருக்கு. அட்டெண்ட் பண்ணிக்க. ஓகே, வர வர. ஓகே, வா வா வா. ஏய், கொஞ்ச நேரம் அவசரப்படாம நிதானமா யோசிப்பாரு. அந்த இடத்துல நல்ல பெட்ரூம்லாம் இருக்கு. உன் பொண்டாட்டி அங்க வந்துட சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். சூப்பர் ஐடியா. வாங்க வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வாங்க வாங்க. பயப்படாம வந்து பாருங்க. இது பயங்கரமான விஷயம் உள்ள பாம்பு. ஆனா யாரும் பயப்படாதீங்க. இது நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டு பல நூறு வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. பயப்படாதீங்க, தைரியமா சாப்பிடுங்க. இப்ப நான் கூடையில இருந்து எடுக்கிற இந்த பாம்பு எல்லாத்த விட நல்லது. இது நகர்ந்து பாருங்க. உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? இது உயிரோட தான் இருக்கு. கண்டிப்பா உயிரோட தான் இருக்கு. பாத்தீங்களா? நம்ம ஊர்ல இந்த கறிக்கு பயங்கர கிராக்கி. பச்சையாவே அப்படியே உள்ள தள்ளுங்க. பாம்புக்கு கோவம் வருது, என்ன கொத்த போகுது. பாத்தீங்களா? கொத்த போகுது. நான் பாம்பை பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். உயிரோட இருக்கிற பாம்பை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். தைரியமா சாப்பிடலாம். அஜீரண கோளாறு நெடிய கூட முடியல. கொஞ்சம் டீயோட நிறுத்திக்கலாமே. நோனோ, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது ஸ்பெஷல் சூப். மிஸ்டர் சாங், இதை சாப்பிட்டு பாருங்க. உங்க ரத்தத்தை நல்லா சூடாக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா இது விஷமாச்சு. யார் சொன்னது? தாம்பத்திய உறவுக்கே இதான் எனர்ஜி. ஒரு தடவை குடிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பாஸ், என்ன யோசிக்கிறீங்க? குடிங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா குடிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பாம்புங்களை கொல்றதுல தப்பே கிடையாது. இவங்க ஒய்ஃப் தான் பாவம் அனாவசியமா பயப்படுறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. அவர் ரொம்ப சாது. இந்த சீப் பிசினஸ்ங்கிற பேர்ல ஒரு நாளைக்கு பல பாம்புகளை கொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பாம்புகளை கொன்னதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். மிஸ்டர் சாங், நீங்க கொன்னீங்களா? நான் நம்ப மாட்டேன். என் பாஸோட திறமையை பத்தி உனக்கு தெரியல. நீ பாம்புங்களை ஒண்ணு ஒண்ணாதான் கொல்லுவ. ஆனா என் பாஸ் எப்படின்னா 1000 பாம்புங்களை ஒரே சமயத்துல கொண்டு போட்டிருக்காரு. என்னது 1000 பின்ன செத்தது ஒரு 60,000 இருக்கும். நாங்க சரியா எண்ணி பார்க்கல, அதுக்கு மேல கூட இருக்கும். இது உண்மையா? ஆச்சரியமா இருக்கா? நம்ப முடியல. அப்படின்னு இல்ல, எல்லாம் செத்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல.
ஏய் எவ்வளவு நேரம் குளிப்ப? இதோ வந்துட்டேன். Hi dear. Hi. அடே அப்பா, பாஸ் அவன் என்னன்னா செத்துட்டான். பாம்பு கடிச்சு செத்துட்டான். செத்துட்டான்? உண்மையிலே அவனுக்கு பாம்பு தான் கிடைச்சதா? இப்ப என்ன செய்யுது பாஸ்? பிளாக் சேல்ஸ் வேணா தள்ளி போட்டுடலாமா? தப்பா பேசாத. என் வாழ்க்கையோட லட்சியமே அதுதான். எது வந்து தடுத்தாலும் சரி, அதை நான் முடிக்காம விட மாட்டேன். பாம்பு கூறுகட்ட மடையா. ஓ, சீக்கிரம் போய் அவங்களை எல்லாரையும் வேலையை ஆரம்பிக்க சொல்லு. எஸ் சார். சீக்கிரம் செய்ய சொல்லு. Look, மறுபடியும் பாம்புங்களை பார்த்தா அழிச்சிடுங்க. அதுக்குள்ள அதுங்க ஓடி வந்து கிடைச்சிட்டா? இது பாரு, தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு நிக்காத. சொன்ன வேலையை முதல்ல போய் செய். நான் ஆசைப்பட்டபடி அந்த பில்டிங் கட்டி முடிக்கணும். உயிரோட இருந்தா பார்க்கலாம். என்ன பாச்சி, என்ன பவுடர் இது? இந்த விஷ பவுடர் போட்டா பாம்புங்க இந்த பக்கமே வராது. நான் சொல்றத நம்புங்க. பாம்புக்கே விஷம் வைக்கிறியா? பேச்சி பாம்பெல்லாம் பிடிச்சிடணும். ஓகே, பாம்பு பண்ணையே இருக்கே, ட்ரை பண்ணி பாக்குறேன். யார் இந்த நேரத்துல? ஹலோ, யாரியா? எஸ் பாஸ். ஒண்ணு இல்ல, இங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இட்ஸ் ஃபைன் அண்ட் நோ ப்ராப்ளம். எல்லா பாம்பையும் பிடிங்க, ஒண்ணுத்தையும் விடாதீங்க. நம்ம பாஸுங்க செப்பட வந்துகிட்டு இருக்காரு. ஏய் சூப்பாங், நீதானப்பா இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட்? பிசினஸ் கெட்டு போச்சுன்னா உன் மூஞ்சி எங்க வச்சுப்ப? கண்ணாடியை பாரு, உன் மூஞ்சில அசடு வடிகிறது தெரியும். ஓகே, இருக்கிற பாம்பெல்லாம் பிடிச்சாச்சு, நான் கிளம்புறேன். என்னப்பா அது அம்மோடு விட்டுட்டு போறிய? திடீர்னு ஏதாச்சும் வந்து தலையை தூக்கிச்சுன்னா? அதுக்கு இந்த பையன் இங்க இருப்பான், நான் வரேன். இந்த பொடியனா? ஏய் சீக்கிரமா, அடுத்த ரொம்ப பார்க்கலாம். பாஸ் பண்ற போறேன். Ladies and gentlemen, இந்த செஞ்சுரியோட பிரம்மாண்டமான மாளிகையை கட்டினவர் நாம டைரக்டர் மிஸ்டர் சாங். அவரை நாம இப்போ உற்சாகமா வரவேற்போம். இந்த சூப்பர் பில்டிங்கை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படித்த மிஸ்டர் சோ ஃபோங்.
இந்த மாதிரி அழகான பெரிய மாளிகை கட்டுறதுல நம்பர் 1 ஆர்கிடெக்ட் இவர். ப்ளீஸ் உள்ள போய் பாருங்க. டேய், நீ இந்த பிளாட்டை பத்தி என்ன நினைக்கிற? எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா விலை தான் ஜாஸ்தி. வால்பேப்பர் ஒண்ணும் பிரமாதமா இல்லையே. இல்ல இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த டிசைன்லயே மாத்தி கொடுத்துருவோம். இங்க பாருங்க சார், கஸ்டமருக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே எல்லா பிளாட்ஸையும் தரமான பொருளால கட்டியிருக்கோம். ஏ பிளாக்ல இருக்கிற எல்லா பிளாட்ஸும் 100 ஸ்கொயர் மீட்டர் ஜஸ்ட் 20 lakhs தான். பி பிளாக்ல இருக்கிற எல்லா பிளாட்ஸும் 70 ஸ்கொயர் மீட்டர் ஜஸ்ட் 15 lakhs தான். அதோட ஒவ்வொரு பிளாட்லயும் தனித்தனியா பார்க்கிங் வசதி இருக்கு. நல்ல காத்து வரும், கவர்ச்சியான சைட் சீயிங், அருமையான பிளாட்ஸ். நீங்க எல்லா பிளாட்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் எது வேணும்னு சொல்லுங்க, நீங்க முடிச்சிடலாம். இப்படி வாங்களேன். இந்த சேர் எவ்வளவு அழகா இருக்குல்ல. டாய்லெட் ஃபிட்டிங்ஸ்லாம் கூட ஃப்ரீயா தரோம். டாய்லெட் ஃபிட்டிங்ஸா? உங்க ஃபிட்டிங்ஸும் வேண்டாம், உங்க பிளாட்டும் வேண்டாம். ஏய், என்ன ஏமாத்திட்டீங்க. இந்த அழகான பிளாட்டை வாங்கி தரதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. அனி, பிளாட் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கணும். இல்லன்னா நம்மள பிளாட் ஆகிடுவாங்க தெரியுமா? வாங்கு வாங்கு வாங்குன்னு உயிரை எடுக்கிறிய, கண்டிப்பா உனக்கு ஒரு பிளாட் வாங்கி தரேன், கவலையை விட்டு. நீங்க வாங்கலனா அந்த பிளாட்டை வாங்க இன்னொரு பார்ட்டி ரெடியா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏ பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர் ரொம்ப லக்கியா இருக்கு, அதை நானே வாங்கிக்கிறேனே. என் பிசினஸ் 5 நிமிஷத்துல பணத்தோட வந்துருவா. இப்ப வாங்கிக்கங்க. மிஸ்டர், நான் எப்படி கிழமை கட்டி கிளம்பிதான் உடம்பு பூரா உனக்கு மூலடா. பேர் உங்களுக்கு பிடிச்சு. ஓ சாரி. என்ன இவ்வளவு சின்னதா கதவு வச்சிருக்கீங்க? ஏதாவது அவசரம்னா கூட எப்படி வெளியே போறது? உங்களுக்கு வேணுதா? வாசல் இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருவோம், போங்க. இது சரியா இருக்கு. உங்களுக்கு ஏத்த சைஸ். எதை பார்த்தது? ஹாய் டியர். நீ என்ன சேல்ஸ் பண்ண? நான் 20க்கு மேல வித்துட்டேன். ஏய், சூப்பரா பிசினஸ் பண்ற. மிஸ்டர் பாப், இங்க நிறைய விஷம் உள்ள பாம்புங்க இருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இருக்கா இல்லையா? அது பாம்பா? அது இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நெவர். ஓஹோ, இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எங்கெல்லாம் தேடுறது? ஃபார்ம், எங்க பிளாட் சேல்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ண கூடாதா? ஐ அம் டேம் டயர்ட். நான் ஒன்றும் சேல்ஸ்மேன் இல்லை. எனக்கு தெரியும், இது ஒண்ணும் உங்க பிசினஸ் இல்ல. பட் எங்க அப்பாவுக்கு உங்க சப்போர்ட் நிச்சயம் உதவி பண்ணும். அவர் மாதிரியே தான் நீ பேசுற. ஏய், அவரை ஏன் நீ தவறா பேசுற? நீதான் உலகத்துல உயர்த்த மனுஷனா? அவர்கிட்ட 100 ஆர்கிடெக்ட் இருக்காங்க. நீ அதுல ஒண்ணு நினைவு வச்சுக்க. ஹே மிஸ் சாங், அந்த 99 ஆளுங்க கிட்டே போக வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட வரீங்க? ரொம்ப கர்வந்தா. ஆசை வச்சிருப்பாரு, உன் மேல போய் என்ன சொல்லணும்? பாஸ், உங்கள மாதிரி ஒரு பிசினஸ் மேக்னெட்ட நான் பார்த்ததே இல்லை. எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. Cheers. Cheers. பாஸ், நம்ம சேல்ஸ்லாம் வெரி சக்சஸ்ஃபுல். எல்லா பிளாட்ஸும் வித்துடுச்சு. நம்ம அடுத்த ப்ராஜெக்டையும் இதை விட பெரிய ப்ராஜெக்டா உடனே ஆரம்பிச்சிடணும் பாஸ்.
ஆர்கிடெக்ட் சூஃபாங் தான் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட். அவனை விட நிறைய எக்ஸ்பர்ட்ஸுங்களா இருக்காங்களே. அவன் எக்ஸ்பர்ட் மட்டும் இல்ல, அவனால நமக்கு நிறைய லாபம் இருக்கு. ஏன் இப்படி பார்த்து பிடிக்கிறீங்க பாஸ்? அவன் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இருந்தாலும் அவன் நிறைய சிந்திக்கிறான், நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கிறான், லேட்டஸ்ட் ஸ்டைல். இல்ல ஓகே ஓகே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். என்ன வேணும்? யாரோ வயசான தம்பதிங்க பாஸ பார்க்க வந்திருக்காங்க. ஏய், இப்ப முடியாது, அப்புறமா எஸ் சார். என்ன விடுங்கப்பா, என்ன விடுங்க. மிஸ்டர் சாங் உள்ள உள்ள இருக்காரு. சாரி, நீங்க போங்க. ஓகே பாஸ். எஸ் சார். மிஸ்டர் சாங் உங்களை பார்க்கறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணோம், ஆனா முடியல. என்ன மேன், ஏதாவது வேலை வேணுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. என் மகன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவன் பாடி கூட நாங்க பார்க்க முடியல. அதுக்கு நீங்க இங்க வந்து கத்துனீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் முடிவு. கரெக்ட் பாஸ். எங்க கஷ்டம் உனக்கு தெரியலையா? அந்த பகவான் நிச்சயம் உனக்கு கூலி கொடுப்பான். உன்னை யாரு உள்ள விட்டது? என்ன பிளாக்மெயில் பண்றியா? வெளியில போ. செக்யூரிட்டி படுபாவி, எல்லாம் நீ பண்ண தப்பு. என்ன பேசிக்கிட்டே போற? யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இது என்னோட இடம். I say get out. Get out. டேய், நீ ஒரு கொலைகாரன். நான் உன்னை கொன்னிடுவேன். என்ன விடுங்கடா. ஐயா, என் புள்ளை சாக வச்சிட்டீங்கடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நாசமாடா. என்ன விடுங்கடா. விடுங்கடா. கொலைகாரன் போய் அந்த கடவுள் தான உனக்கு கூலியே கொடுக்கணும். அதிர்ஷ்டம் எனக்கு தான். இதான் நம்ம லாஸ்ட் சான்ஸ். கம் ஆன். உள்ள வீடு இப்ப தலைமையில வைப்பதா? செத்தாலும் இந்த சூதார மாட்டேன். ஹலோ பாஸ், பாம்புக்கு கடிச்சு நிறைய வேலைக்காரங்க செத்து போயிட்டாங்க பாஸ். செக்யூரிட்டி வர சொல்லு.
ஆயிரக்கணக்கில் பாம்புகள் இருக்கா? அன்னைக்கு பாம்புகளை நீங்க சாகடிச்சதுக்கு அதுங்க நீங்க ரிவெஞ்ச் எடுத்துக்கிறீங்க. அதுங்களுக்கு நம்ம எதிரி. அப்படின்னா இது கொஞ்சம் சீரியஸ் தான். ஏதாவது செய்யணும். இது கவலையா இருக்கு. ஆமா, ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் 20 வருஷமா பாம்புங்க கூட விளையாடிருக்கேன். ஆனா இப்படி கூட்டமா தாக்கி பார்த்ததே இல்லை. நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்தா போவாங்கிற பாம்பு தான் இதுங்களுக்கு தலைவனா இருக்கணும். போவா பாம்பா? அது பயங்கரமானதா? ஆமா சார், அது மட்டும் இல்ல, அது கொடூரமானது. இந்த பள்ளத்தை பாத்தீங்களா? அது யாரையோ இழுத்துட்டு போயிருக்கு. அதோட தடயங்கள் தான் இது. அப்படின்னா அந்த பாம்பை எப்படி கொல்றது? அதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அவரால் மட்டும்தான் இது முடியும். அவர் இதுல ஒரு எக்ஸ்பர்ட். இத பாருங்க, போவாக்கு யமன் அவரே தான். அப்ப அவரை உடனே இங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஏய் உனத்தா, ஏய் எப்படி இருக்க? வாங்க மிஸ்டர் சி. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. மாஸ்டர் பார்க்கலாமா? முடியாது. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. இது ரொம்ப அர்ஜென்ட். அர்ஜென்ட்னா நீ பண்ணித்தான் ஆகணும். சரி வராது. ஒரு முக்கியமான ஆளு என் கூட வந்திருக்காரு. மாஸ்டர் இப்ப பாம்புங்களோட மெடிடேஷன்ல இருக்காரு. யாரையும் பார்க்க மாட்டாரு. ப்ளீஸ் சொல்றது புரிஞ்சுக்க. நாம தேடி வந்த ஆள் வந்தானே? இல்ல, இவன் அந்த லீயோட ஸ்டூடண்ட் சார். ஓ, மூஞ்சிய பார்த்தா ஸ்டூடண்ட் மாதிரியே தெரியலையே. மிஸ்டர் சி, மாஸ்டர் இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா அவரால் மட்டும்தான் இது முடியும். தெரியும். அவரை சந்திச்சே ஆகணும். இந்த பொடி கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உள்ள போய் மாஸ்டர் பார்க்கலாம் வாங்க. இல்லைங்க, அவசரப்படாதீங்க. ஏன் உள்ள போனா என்ன ஆகும்? அந்த கடவுளே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. இந்த பரந்த உலகத்துல பணத்தால எதையும் சாதிச்சிடலாம். ஏய் இரு, அவரை இப்ப தடுக்காத. முடிச்சுக்கிட்டாரு. என்ன பயந்துட்டீங்களா? மாஸ்டர் ப்ளீஸ், உங்களாலதான் இது முடியும். அந்த அளவுக்கு சீரியஸா? சாதாரண பாம்பா இருந்தா அதை நானே பிடிச்சிருவேன். ஆனா இது ரொம்ப பெரிய போவா. அதை உங்களால மட்டும்தான் பிடிக்க முடியும். மாஸ்டர், எப்படியாவது நீங்க போவா பாம்ப கொண்டுட்டீங்கன்னா எங்க பாஸ் உங்களுக்கு எல்லாம் பணம் தருவாரு. மாஸ்டர், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. வாய முடிய. நீ பணத்தை பத்தி என்கிட்ட பேசாத. முதல்ல பாம்ப காட்டு.
நான் பாத்துக்கிறேன்.
அது ஒருத்தர். மாஸ்டர் மாஸ்டர் மெதுவா வாங்க. எடுத்து போய் தொலைங்கடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இருக்கட்டும், பரவாயில்ல. போபா கதையை ஒரு வழியா முடிச்சிட்டேன். வெளியில சொல்லாது. பில்டிங் எல்லா ஆங்கிலயும் அசத்தனா இருக்கு. நிஜமாவே நீ ஒரு சூப்பர் மேன் தான். நேத்தெல்லாம் எனக்கு எதிராக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு சும்மா கிண்டல் பண்ண. இப்ப சொல்றேன் பாரு, இதுதான் நிஜம். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா யோசி. நீ நானும் சேர்ந்து வச்சுக்கோ, செம்ம காசு பார்க்கலாம். ஜாங் என்ன, அவன் அப்படியே விலைக்கு வாங்கலாம். இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். ஓகே சார். அப்பப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு விசாலமா இருக்கு. இவ்வளவு பெரிய கட்டடத்தை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பெருசா இருக்குடா எப்பா. ஹலோ சார், குட் மார்னிங். பில்டிங்ல எப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க வேலை கிடைச்சது பெருமையா இருக்கு சார். விசுவாசமா இரு. வாசுப்பா, டார்லிங், நம்ம பெட்ரூமுக்கு அழகான கட்டில் ஒண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஹாய் ஹாய். போடா பொறுக்கி. இன்னும் கொஞ்ச நாள் அவளை தட்டிடுறேன். பில்டிங் எல்லாம் பாத்தி நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பார்க்கலாம். உள்ள போனா இன்னும் சூப்பரா இருக்கும். குட்டி சாத்தா உனக்கு ஒண்ணு. மிஸ்டர், என்ன சொன்னீங்க? நல்ல குழந்தைன்னு சொன்னேன். வெல்கம் சார். எங்க பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, தேங்க்யூ ஆண்டி. வாங்க சார். வாவ், எப்படி வாங்க, உட்காருங்க. பியூட்டிஃபுல். பாஸ கூப்பிடுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பாஸ். உட்காருங்க. சிகார். ரெண்டு பேரும் டீ எடுத்துக்கோங்க. உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், என்னாச்சு? எல்லாருக்கும் சொல்லிட்டேன், பார்ட்டிக்கு வந்துருவாங்க. பார்த்து பிரமிச்சு போயிடுவாங்க. சுஃபான், இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்கு. நம்ம பில்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணிருக்கேன். அடுத்து ஆரம்பிக்க போற பெரிய ப்ராஜெக்ட நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மிஸ்டர் சாங், நீங்க சொல்றது பெரிய ப்ராஜெக்ட். எனக்கு அது பொறுப்பு வேண்டாம். நிஜமாவா சொல்றேன்? ஏய், இந்த ப்ராஜெக்ட் உனக்கு பிடிக்கலையா? நோ, அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஆனா எனக்கு என்ன உன் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல, என் நேச்சருக்கு சூட் ஆகாது. மிஸ்டர் சூப்பாங், உங்ககிட்ட எக்கச்சக்கமா திறமைங்க இருக்கு. அதை நீங்க எங்க பாஸுக்காக பயன்படுத்தி அவருக்கு நீங்க வெற்றியை தேடி தரணும். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்குன்னு மனசுல சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. மனசு சுதந்திரமா வேலை செய்யணும்.
சீக்கிரமா கட்டடம் முடிக்கணும்னு வேலை செய்யக்கூடாது. கரெக்ட், ஐ அக்ரி தட். ஹாய் சுஃபோங். ஹாய். டாடி, நான் கொஞ்சம் சுஃபோங் கூட வாக் போயிட்டு வரட்டுமா? சரி, என்ன கேட்கணுமா என்ன? தேங்க்யூ. வா சுஃபோங். என்ன பாஸ், அவங்க கூட என் கணக்கே வேற. நல்லா பாருங்க, இந்த பில்டிங்கினுடைய மாஸ்டர் பீஸ். ஒவ்வொரு செங்கல்லையும் என் திறமை தெரியும். ரியலி வெரி குட். நீங்க சரி, நான் ஸ்பெஷலா என் கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கு சார் தாராளமா செஞ்சு கொடுக்குறேன். இது பிரமாதமா. அதுக்காக நாங்க நிச்சயமா பெருமைப்படுறோம். அப்புறம் உடனே உங்க பாஸ் கிட்ட சொல்லிடாதீங்க, நாம 2 பேரும் ஒன்னா வேலை செய்ய வேண்டியிருக்கு. மூச்சு விட மாட்டேங்க. அப்போ நிச்சயமா நீ வரலையா? நீங்க உங்க வேலையை கவனிங்க. நான் நம்ம பொண்ணோட ஸ்கூல் விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆல் ரைட். அவ ஸ்கூல்ல லீவ் விட்டதும் நாம எல்லாரும் ஹாலிடேஸ்ல ஃபாரின் டூர் போலாம். ஓகே. பப்பியை சீக்கிரம் தூங்க வை. சரி. டாடி, இவ்வளவு நேரம் கழிச்சு எங்க போறீங்க? அப்பாவுக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அம்மா உன்னை தூங்க வைப்பாங்க. நீ கலாட்டா பண்ணாம தூங்கணும். கமான், அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். பை பாய். பை. பாய். கம் ஆன். நல்ல பொண்ணுல சீக்கிரமா தூங்கு. போ. ஹலோ, என்னோட ஹஸ்பண்ட் பார்ட்டிக்கு போயிருக்காரு. நீங்க நேரா கிளப்புக்கு வந்துருங்க ப்ளீஸ். Thank you. Hello, how are you? Yeah, I'm fine. Enjoy. Please, I would say. Wow. Have it. Thank you. ஹலோ, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக? என் ஒய்ஃபுக்கு அந்த ஃபிளாட்னா ரொம்ப உயிர். தேங்க்யூ. ஏய், எங்க அவங்க? அவ ஃபிளாட்ல இருக்கா. ஓ, 20,000. ஓகே. அடிச்சிட்டேன். 3 பேம்பூஸ், 4 பிளான்ஸ். இன்னைக்கு நான் தான் லக்கி மேன். உன்னோட அதிர்ஷ்டம் எல்லாம் போயிட போகுது. ஐ எம் சாரி, வெரி சாரி, வெரி வெரி சாரி. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ரியலி கிரேட் சார். இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இவர்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, ரொம்ப அழகா செய்வாரு. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட்டு கொடுக்க நில்லுமா? தேங்க்யூ. See you then. நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ மிஸ்டர் லிங்கியோ இல்ல வாங்கி பாத்தியா? நான் அவங்க கூட தான் பேசிட்டு இருந்தேன். நீ உடனே போய் அவங்கள என்ன மீட் பண்ண சொல்லு. ஓகே பாஸ். இங்க பாருங்க, என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வலது கண்ணு படபடன்னு துடிச்சிட்டே இருக்கு. ஏதோ கெட்டது நடக்கும் போல தோணுது. ஏன் என்ன குழப்பற? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் போய் பாரு. இல்ல. ஆல் ரைட். உன் ஹெல்த்த நீ தான் பாத்துக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ மிஸ் சாங், நீங்க இந்திரலோகத்திலிருந்து வந்த தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்க கூட டான்ஸ் ஆட விரும்புறேன். நீங்க எங்க கூட டான்ஸ் ஆட வரீங்களா? இந்த பாட்டிலேயே நம்ம ஜோடி பொருத்தம் தான் ரொம்ப அழகா இருக்கு. வரீங்களா ப்ளீஸ்? வாங்க. No thanks. ஓ ஹாய் குண்டு பாப்பா. நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கேன்? சோழ பொல்ல பொம்மா மாதிரி இருக்கிற. அப்ப நான் அழகா இல்லையா? அவ ரேஞ்ச் எங்க, ஓ ரேஞ்ச் எங்க? ஹாய் சோஃபா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிக்கிட்டே இருக்கான். அழகான பொண்ணு தான் கிடைச்சிட்டு இல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே?
ஹலோ, வெல்கம் வெல்கம் மேடம். ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ. உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்துக்க ஆசைப்படுறோம். வெல்கம். மிஸ்டர் வாங்கோட பேங்க் சப்போர்ட்டோ மிஸ்டர் லீயோட மெட்டீரியல் சப்போர்ட்டோ இருந்தா என்னோட அடுத்த ப்ராஜெக்ட நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யார இன்சார்ஜா போட போறீங்க? என்னுடைய பிளான் பிரகாரம் என்னோட பழைய டீமையே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே டீமா? உங்க ப்ராஜெக்ட கவனிக்க அந்த பிடிவாதக்காரனை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? உங்க வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்கிற ஐடியா இல்லையா? ரைட், பிசினஸ்னா லாபம் வரணுமே. மிஸ்டர் வாங் அண்ட் மிஸ்டர் லீ, டோன்ட் வரி. அந்த சூப்பாங் எவ்வளவுதான் பிடிவாதமா இருந்தாலும் என் பாஸ் கிட்ட அவன் பிடிவாதம் செல்லாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சாதனை செய்ய இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நாம 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் இருக்கும்ல. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? சரி, உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன? மிஸ் சாங், உனக்கே தெரியும் எனக்குன்னு ஒரு பிசினஸ் வேணும். அதனால நான் சொந்தமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். என் லட்சியம். உங்க லட்சியம் நல்லபடியா நிறைவேறும். உங்களுக்காக நான் என்னைக்கும் காத்துட்டு இருப்பேன். Come on, let us dance. Okay. ஹலோ ஜாலிங், நீங்க இப்ப இங்க வரீங்களா? நான் வீட்டுக்கு போறேன். என்னது, வீட்டுக்கு போறீங்களா? அப்ப இனிமே இந்த பக்கமே வராதீங்க. ஓகே ஓகே, நான் இப்ப வர்றேன். என்னை ஏமாத்த பாத்தீங்க? கோபப்படாத, நான் இப்ப வந்துடுறேன். அப்படி வாங்க வழுக்கி. வரும்போது பணத்தோட வாங்க என்ன? ஓகே. திரும்ப திரும்ப சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ கெட்டது நடக்க போகுது. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. வா, மேல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எங்க மாமியார் டாடியும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் அன்பா இருக்காங்க. நாமளும் அதே மாதிரி அன்பா இருப்போம் இல்லையா? நிச்சயமா இருக்கும். ஓ, வெரி நைஸ். என்னோட இந்த புது ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் பெரிய லெவல்ல மல்டி மில்லியனர் ஆயிடுவேன். ஏங்க, என் மனசுல இன்னும் அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயங்கரமான கனவு என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்னு சொன்ன, என் பேச்சு கேட்கவே இல்லை. இங்க பாருங்க, அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நான் உங்ககிட்ட இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கு, அழகான பொண்ணு இருக்கா, அவளுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. தயவு செஞ்சு இந்த புது ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிடுங்க. பணத்துக்கு மட்டும் என்னைக்குமே ஒரு அளவு வச்சுக்கூடாது. என் காது படவே பல பேர் சொல்றாங்க, நீங்க பணத்தை வாங்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறதா. எந்த மாதிரி சம்பாதிக்கிறது நிச்சயமா நிம்மதியை தராது. ஃபூலிஷா பேசாத. மனுஷனுக்கு எங்க நிம்மதி கிடைக்கும்? பணம் சேர சேரத்தான் நிம்மதி கிடைக்கும். பணம் இல்லைன்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். ஏய், இது மல்டி க்ரோர் பிசினஸ். இத பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசுற? வேலையை பார்த்துட்டு போ.
இது சிட்டிக்கு வெளியில இருக்கிறதுனால அமைதியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதும் நிறுத்துங்க. நம்மள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியும் நீங்க தான் போகாம உட்கார்ந்துருக்கீங்க. இந்த பார்ட்டி எல்லாம் நம்மள மாதிரி வயசானவங்களுக்கு இல்ல. நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். உனக்கு தூக்கம் வரும்போது சொல்லு, தூங்க வைக்கிறேன். கூப்பிடுறியா? பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்ததுல. நல்லா செலவு பண்ணிருக்காங்க. நிஜமாவே என்ஜாய் பண்ணோம். வாங்க. தேங்க் யூ. 4th ஃப்ளோர்ல கார்னர் ஃபிளாட் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒத்து வந்தா நிச்சயமா அதை வாங்கிக்கிறோம். பாய். பாய்.
என்னாச்சு உனக்கு? 3 பெரிய டைஸை அங்க போட்டுட்ட. இப்படி தப்பாலாம் ஆடக்கூடாது. ஒழுங்கா ஆடு. முன்ன மாதிரி ஜெயிக்கலான்னு பாத்தீங்கன்னா ஏமாந்துருவேன். ஒழுங்கா பார்த்து விளையாடு. சாரி, ஐ எம் சாரி. ஓகே. அங்கெல்லாம் தொடாத. தொட்டால் பூ மலரும். தெரியுமா? அதான். ஏய், ரொம்ப தொந்தரவு பண்ற நீ.
உடனே ஃபயர் பிரிகேட் கூப்பிடுறேன். கம். வா. ஹலோ ஹலோ நம்பர் 1 லேக் ஸ்ட்ரீட், சீக்கிரம் வாங்க, எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. பாம்புங்க எல்லா பக்கத்துல இருந்து வருதுங்க. அங்க போய் பாருங்க, உள்ள பாம்புகளா இருக்கு. ஹலோ எமர்ஜென்சி எமர்ஜென்சி, யாராவது பேசுங்க. ஹலோ எமர்ஜென்சி, நம்பர் 1 லேக் ஸ்ட்ரீட்ல ஆயிரக்கணக்கான பாம்புகள் இருக்கு, உடனே வாங்க. நம்பர் 1 உடனே டாப் ஃப்ளோருக்கு போக சொல்லு. எஸ் சார்.
கிரேன் ஒன் உடனே டாப் ஃப்ளோருக்கு போங்க. எமர்ஜென்சி, ஒரு பெரிய போவா எங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம். விக்கி, உங்க ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம். ஓவர். அங்கே இருங்க, பாதுகாப்பு படை உடனே மேல அனுப்புறேன்.
பார்த்து சொன்ன கேட்டீங்களா? இப்ப நம்ம நிலைமைய பாருங்க. என்னங்க?